வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இந்த ஷைனியான epoxy resin ஸ்டோரேஜ் பாக்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் ப்ரீவியஸாக பண்ண ஸ்டோரேஜ் பாக்ஸோட ஃப்ரண்ட் டிசைனை இந்த பாக்ஸ் ஃபுல்லும் டிசைன் பண்ணலாம். MDF ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஆன்லைன் ஷாப் ஆர் கிராஃப்ட் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். நான் epoxy resinல ஆல்கஹால் இங்க் மிக்ஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ண போகிறேன். அதனால பேஸ் கோட்டில் எந்த கலரில் டிசைன் பண்ண போகிறீங்களோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஃபுல்லும் ப்ளூ கலர் அண்ட் ட்ராவோட ஃப்ரண்ட் சைடில் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இதுமாரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஹோல்டரோட எட்ஜஸில் இந்த மோல்ட் ரிலீஸ் டேப்பை ஸ்டிக் பண்ணிவிட்டு ரெசின் போர் பண்ணலாம். அப்புறம் ரெசின் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ராவில் இருக்கிற ஹேண்டில் ஹூக்ஸை இதுமாரி ரோப்பால் கட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெசின் போர் பண்ணலாம். இல்லாட்டி இந்த ரெசினில் பட்டு அப்படியே அந்த ஹேண்டில் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்காக இப்படி பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த ஹேண்டில் கோல்டன் அக்ரலிக் ஆர் ரெசின் எட்ஜ் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். ரெசின் யூஸ் பண்ணுறப்ப நல்ல வென்டிலேட்டடான ஏரியாவாக சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் க்ளவுஸ், சேஃப்டி கிளாஸஸ்லாம் வியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸி அண்ட் ஷைனியான லுக்கு epoxy ரெசின் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். நான் ஆர்ட் epoxy ரெசின் யூஸ் பண்ணுறேன். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி 3:1 ரேஷியோவில் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணலாம். 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் பியூட்டன் டார்ச் யூஸ் பண்ணி இதில் இருக்க பபிள்ஸ்லாம் பிரேக் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட அந்த டார்ச் இல்லைன்னா ஹாட் வாட்டரில் இந்த மிக்சிங் கப்பை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாமே பிரேக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் எல்லாமே ஓரத்தில் இருக்கும். அதை ஸ்டிக் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு கப்பில் ஆல்கஹால் இங்க் ப்ளூ கலர், இன்னொரு கப்பில் க்ரீன் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸ்டோரேஜ் பாக்ஸ் டாப் சர்ஃபேஸில் ப்ளூ கலர் ரெசின் போர் பண்ணிவிட்டு பபிள்ஸ் இருந்ததுன்னா பியூட்டன் டார்ச் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணிடலாம். அடுத்து க்ரீன் கலர் ஆல்கஹால் இங்க்கை ரெசினில் மிக்ஸ் பண்ண பிறகு ட்ராவுடைய டாப் சர்ஃபேஸில் போர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிளியர் ரெசினில் கோல்ட் பிக்மெண்ட் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த சர்ஃபேஸில் ரேண்டமாக லைன்ஸ் போடலாம். அப்புறம் இது மேலே டஸ்ட் இப்படி அதுபடி கவர் பண்ணிக்கலாம். இந்த ரெசின் 24 ஹவர்ஸ் க்யூர் ஆகட்டும். நல்லா ரெசின் க்யூர் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டோரேஜ் பாக்ஸோடைய சைட் சர்ஃபேஸில் முன்னாடி பண்ண மாதிரி மோல்ட் ரிலீஸ் டேப்பை ஸ்டிக் பண்ணிவிட்டு ப்ளூ ரெசின் போர் பண்ண பிறகு கோல்டன் ரெசினால் லைன்ஸ் போடலாம்.
இந்த சைடு நல்லா க்யூர் ஆன பிறகு இந்த பாக்ஸோட இன்னொரு சைடும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ரெசின் போர் பண்ணலாம். இந்த ரெசினும் 24 hours நல்லா க்யூர் ஆகட்டும். இது மேலே டஸ்ட் படியாதபடி கவர் பண்ணிடலாம். அப்புறம் மோல்ட் ரிலீஸ் டேப்பை எடுத்த பிறகு அன்ஈவனாக இருக்கிற எட்ஜஸை சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணலாம். அதுக்கு சாண்ட் பேப்பர் நம்பர் 150, 400, 800 and 1000 யூஸ் பண்ணி இந்த எட்ஜஸ்லாம் ஸ்மூத் எட்ஜஸாக எடுத்துகிட்டு வரலாம். உங்கள்கிட்ட சாண்டிங் மிஷின் இருந்ததுன்னா சேம் நம்பர் யூஸ் பண்ணி இந்த எட்ஜஸை ஸ்மூத் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் பேஸில் அக்ரலிக்கால பெயிண்ட் பண்ணிவிட்டு வார்னிஷால் சீல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் பேஸ் ட்ராவுடைய சைட் சர்ஃபேஸில் கோல்டன் எனாமல் பெயிண்டால் பெயிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபெல்ட் ஷீட்டை இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இன்சைடில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணலாம். அவ்வளோதான், எபாக்ஸி ரெசின் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஷைனியான ஸ்டோரேஜ் பாக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய க்ரியேஷன் பிக்சரை என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்கள். அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.